வண்டி கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், வாவ்! இப்போ பாருங்கள் இந்த வியூ என்ன ஒரு அழகாக இருக்குன்னு. ஓகே காய்ஸ், இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் டெம்பிள். அதை தெரிஞ்சு பாருங்கள் கோபுரம், அங்கே தெரிஞ்சு பாருங்கள் கோபுரம். அண்ட் இதுதான் நம்மளோட அக்காமடேஷன். அபீஸ் ரெசிடென்சி. நீங்கள் booking.com இல்லை அகோடா ஆன்லைனில் எதில் போட்டாலும் வந்துடும். 1600. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. 5:30க்கு போய் சேருவோன்னு சொல்லுது. 400 கிலோமீட்டர் இங்கேருந்து பெங்களூர். ஆனால் என்னோடய பிளான் என்னென்னா 4 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடணும். ஸோ ஒரு நான் ஸ்டாப்பாக அடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ தூரம் நான் ஸ்டாப்பாக ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுமோ அடிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட மைலேஜ் வந்து 31.2ங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தெரியுமா ஓட்டியிருக்கோம்? 556 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அண்ட் மைலேஜ் வந்து 31.1. ரொம்ப அதிகமாக இருக்குல்ல? உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் 2 வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். 2வது வாட்டி ஓடின்னு இருக்கு இப்போது. பார்க்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம அடிச்சுன்னு போகிறதுல நம்ம ஓவரால் மைலேஜ் கம்மியாகிடும். பட் நோ ப்ராப்ளம். இதுதாங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன், மெயின் பஸ் ஸ்டாப். ஊர் வந்து ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. மெயின் ஹைலைட்டட் டெம்பிள் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர், எவ்வளோ பேர் வருவாங்க. இந்த கல்ச்சர் அதெல்லாம் பெருசாக தெரியல எங்கேயும். நேராக போனீங்கன்னா கோயில் மட்டும் தனியாக இருக்குது. அதுக்கு அக்கம் பக்கம்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஓ இது அந்த மாதிரி இடமா அப்படின்னு. நல்லா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சைடு உள்ளே வந்தாலே இந்த மாதிரி ரோடு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. எக்ஸ்பிரஸ் வேலாம் வந்து ஏதாவது 1-2 தான் இருக்குது. மற்றபடி இன்டீரியராக போகணுன்னா இந்த மாதிரி ரோடு தான் மோஸ்ட்லி. நல்லா இருக்கு. ஆனால் டைம் சீக்கிரமாக போகணுன்னா தான் பிரச்சனை. இல்லைனா ஜாலியாக போகலாம். சீக்கிரமாக போனால் இதில் சீக்கிரமாக போக முடியாது. இதில் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 80 தான் மேக்ஸிமம். அதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். காய்ஸ், மழை ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், பெரிய மலையாக இருக்கே. கேமரா நாஸ்தி ஆகிடும். இங்கே நிப்பாட்டி கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பண்ணலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு எறையூர் பாதை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். அரியலூர், அதுக்கப்புறம் இன்னொரு இடம் ஏதோ ஒன்று பேரை மறந்துட்டேனே. என்ன ஊர் அது? ஓகே தெரில, மறந்து போச்சு. 2-3 ஊரை நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். வர வழியில் மழை, அதனால் வந்து பிளாக் பண்ணல. அண்ட் அந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சிங்க மழையில். அண்ட் நம்மளோட ரெயின் ஜாக்கெட் பாருங்கள். என்ன பண்ணேன், நான் மட்டும் ரெயின் ஜாக்கெட் போட்டேன். ஆனால் இந்த பேக்கு கவர் போடவே இல்லை. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரடிச்சிருக்கு. வண்டி வந்து எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தோம் நம்ம ட்ரிப்புக்கு ஆரம்பிக்கும் போது. மறுபடியும் பண்ணுங்க வீட்டுக்கு போய். இந்த வாட்டி வண்டியை க்ளீன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வாட்டியும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறோம், வண்டி எடுக்கிறோம், நாஸ்தி ஆகிடுது. ஸோ இந்த வாட்டி நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஹோட்டல் தான், இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹோட்டலே கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ஹோட்டல் தான். ஸோ அதான் இங்கே நிப்பாட்டியிருக்கேன். இங்கே நிப்பாட்டி ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இதுக்கப்புறம் இன்னொரு லஞ்ச் பிரேக் எடுக்க வேண்டியது வரும். ஸோ லஞ்சும் எங்கேயாவது சேலம் கிராஸ் பண்ண அப்புறம் எங்கேயாவது லஞ்ச் சாப்பிட்டு நம்ம 4 மணிக்குள்ளே பெங்களூர் ரீச் ஆகணும். அதுதான் பிளான். ஸோ வாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். என்னென்ன சாப்பிட்டோன்னா ஒரு தோசை, ஒரு டீ, ஒரு ஆம்லேட். இந்த கடை ஓனருக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. வண்டியோட ரேட்டு, மைலேஜு எல்லாமே கேட்டார். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ தெரியுமா, 69 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து. நம்ம 4 மணிக்கு போய் சேரலான்னு பார்த்தோம். இப்போ கூகுள் என்ன சொல்லுதுன்னா ஆல்மோஸ்ட் 6 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெறித்தனமாக ஓட்டினா தான் வேலைக்காகும், இல்லைனா லேட்டாக தான் போய் சேருவோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதான். மைலேஜ் தாங்க செம்ம சர்ப்ரைசிங்க. 31.1 காட்டுது பாருங்கள். இப்போ கூட மொத்தமாக 625 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அண்ட் பாருங்களேன், ஹாஃப் டேங்க் இருக்குங்க கிட்டத்தட்ட. செகண்ட் டைம் ஃபில் பண்ணி நல்ல மைலேஜ் இந்த வாட்டி. ஐ திங்க் அந்த ஹெட்டு ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணதுனால
வண்டி கொஞ்சம் மைலேஜ் தருது. செம்மல, அன்பிலீவபிள். வாங்க அதுக்கப்புறம் வேறு லெவலில் ஓட்டு போகலாம். இது நெக்ஸ்ட்டு ஊர் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் வரப்போகுது. நம்ம இப்போ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். நானும் ரொம்ப நேரமாக ஓட்டிருக்கேன், ஆனால் டிஸ்டன்ஸே கவர் ஆக மாட்டேங்குங்க. எவ்வளோ திரும்ப பண்ணியிருக்கேன்? மார்னிங்லேருந்து 122 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ 9:30 நம்ம கிளம்புனா நினைக்கிறேன். மணி 12ஆகுது. நானும் ஓட்டின்னு இருக்கேன், ஆனால் முடிஞ்ச பாடம் காணும். எல்லாமே சிங்கிள் லைன் ரோடா, அதனால் அப்படி இருக்கு. ஆனால் ரோடு நல்லா சீனிக்காக இருக்குங்க. 2 பக்கமும் நல்ல மரம் கவர் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ ஒரு ஊர் பக்கம் வந்திருக்கோம், அரியலூர்னு நினைக்கிறேன். சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 to 80 கிலோமீட்டரில் இருக்கும். ஒன்ஸு சேலம் மீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பூந்து விளாட்லாம். நம்ம இன்னும் எவ்வளோ தெரியுமா நம்ம போகணும்? டிஸ்டன்ஸு 272 கிலோமீட்டர் போகணுங்க. இன்னும் ஐ திங்க் முன்னாடி வந்து மெயின் ஹைவே வருது. இதுக்கப்புறமா தான் ஹைவே வருமா இல்லை தெரில. நம்ம ஹைவே டச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்கிடுறோங்க. அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஏதாவது ரோட்டில் போகிறோம், அப்புறம் திருப்பி ஹைவே டச் பண்ணால் திருப்பி இறங்கிடுறோம். அந்த மாதிரி ஆகுது. ஐ திங்க் இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, நம்ம டச் பண்ணிவிட்டு போயிடலாம், அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவே தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. 103.82 பைசாங்க ஒரு லிட்டரு. நம்ம எவ்வளோ தெரியுமா? ஆல்மோஸ்ட் 12 லிட்டர் பிடிச்சிருக்கு வண்டி. ஸோ கிட்டத்தட்ட பெட்ரோல் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். அந்த பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா சரியான காமெடிங்க. அதாவது அந்த பக்கமும் பைக்கு போடுறாங்க, இந்த பக்கம் காருக்கு போடுறாங்க. ஸோ நம்ம வண்டியை பார்த்தோன்னா 2 பக்கமும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. அது ஏன்னு தெரில, ஒரு வேளை நம்ம ரைடிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு பெரிய பைக்கர்டோ அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் என்னாச்சுன்னா கார் சைடு வந்து நான் போயிட்டேன், ஏன்னா காலியாக இருந்தது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை ஆகிடுச்சு, நீ எப்படி அங்கே விடலாம் வர, இங்கே தான் நான் வரணும் ஒரு பைக்குக்கு அப்படின்ட்டு. பாருங்களா என்ன மாதிரிலாம் அடிச்சுக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு என்ன, நம்ம ஜாலியாக அதை பார்த்து சிரிச்சுன்னு என்ஜாய் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாம் 172 கிலோமீட்டர் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு டோல். இந்த ரூட்டில் பரவாயில்லைங்க, டோலே இல்லைங்க. நான் பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு நம்ம அந்த ரூட்டு பிடிச்சோம்ல தஞ்சாவூர், அது வரைக்குமே டோலே கிடையாது. அதே மாதிரி பெங்களூர் டு தஞ்சாவூர், பெங்களூர் டு பாண்டிச்சேரி போகும்போதும் கிருஷ்ணகிரி வரைக்கும் தான் டோல் இருந்தது. அதுக்கப்புறம் டோலே கிடையாது. ஒருவேளை கூகுள் நம்மளை டோல் இல்லாத ரூட்டாக கூப்பிட்டு போதோ இல்லை அப்படி தான் ரூட்டான்னு தெரில. ஆனால் இந்த ட்ரிப்பு பண்ணிங்கன்னா காரில் பண்ணால் கூட டோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் காசு சேவ் ஆகும். ஐயோ ஐயோ. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலமுக்கு மிக அருகாமையில் இருக்கும், ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். வரப்போகுது பார்த்தீங்கன்னா வாய் லைட்டாக அப்பப்போ வாங்குதுங்க. கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர் ஆகுது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை அந்த மாதிரி நடுநடுவில் விட்டேன். அது இங்கே விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் கான்ஸ்டண்ட்டாக பேச முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஹாப்பி ஜோனுக்கே வரலங்க, 3 நாள் ஆக போகுது. அநேகமாக ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோமா, கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரீ ஆகல. அடுத்த பிளாக், அதாவது அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதுக்குள்ளே நான் ஃப்ரீ ஆகிடுவேன் கைஸ். அண்ட் அடுத்த சீரீஸில் நம்மக்கிட்ட ட்ரோனும் வந்துடும், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அழகாக பார்த்துட்டு சூப்பராக கை காட்டினார், யாருன்னு தெரில, க்யூட்டாக இருந்தது. பார்த்துட்டு யூஸ்வலாக நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுப்போம், கை காட்டலாமா வேணாமா, அதுக்கப்புறம் கை காட்டுவோம். அவர் என்னை பார்த்துன்னு ஹலோ ஹாய் அப்படின்னு சூப்பராக இருந்தது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ரீச் ஆகிட்டோங்க. மணி என்ன தெரியுமா? மணி 1 எக்ஸாக்டாக. இன்னும் 213 கிலோமீட்டர் போகணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் போகுது. அந்த பக்கம் பாருங்களா ஃபுல்லாக மழை பெய்யுது. அது இங்கே ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால அந்த சைடில் மழை பெய்யுது.
இங்கே வரைக்குமே பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வெள்ளையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியே அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று வருதுங்க. அப்போ கண்டிப்பாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கேயே பெய்யுது, இந்த மலை மேலேயே பெய்யுது மழை. அதனால தான் லேசாக அந்த பாசிங் ஷவர் நம்ம மேலேயே விழுது. பர்ஃபெக்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. அப்படியே ஓட்டின்னு போயினே வேர்ல்டு ரைடு போகணும், நல்லாயிருக்கும். ஆனால் நாளைக்கு வேலைக்கு போகணுமே, அதுதானே பிரச்சனை. எப்போ தான் இந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஃபுல் டைம் ரைடர் ஆனால் ஆடாடாடாடாடா, அது சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நடக்காது அதெல்லாம். டிசம்பரில் நம்ம 2.5 வீக்ஸ் ஒரு பெரிய ரைடுங்க. அதில் அப்படியே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்லலாம் ஓட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு முரட்டு தைரியத்தில் தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம், கூட யாராவது ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம், அது இந்த பைக் வச்சுக்கின்னு. நம்ம ஹைட்டுக்கு இந்த பைக்கு தான் ஆகாது. கே கரும் மை வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டேன். ஸோ ரெஸ்ட்டு ரொம்ப நேரமாக 2-3 நாளாக ஓட்டுறோமா, ரெஸ்ட்டில் லைட்டாக வலி, அதனால் க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு வாவ். இப்போ பாருங்கள் இந்த வியூ என்ன ஒரு அழகாக இருக்குன்னு. இந்த சேலம் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரேட்டு ஸ்ட்ரெச்சிங். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டீப் கவாக அப்படி பெண்டெலாம் நிறையா வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் அது இதுன்னு போட்டாங்க. இன்றைக்கி தாங்க வண்டி எதுவும் இல்லை, நம்ம ஜாலியாக கொஞ்சம் கார்னரிங் பண்ணலாம். இல்லைனா அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்படி இருந்தால் எங்கேருந்து கார்னரிங் பண்ணுறது? முடிஞ்சு வழி விடுங்கடா, எங்கேயாவது வழி விட்றீங்களா? ஃபுல்லாக அடைச்சின்னு போகிறாங்க. எல்லா கார்னரும் வேஸ்ட்டாக போச்சுங்க, ஒரு கார்னரை விடல. நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட் எல்லாத்துலேயும் ஆளுங்க இருக்காங்க. எப்பா சரி, சே உங்களை கொஞ்சம் கார்னரிங்லாம் காட்டலான்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NH44 இருக்கோங்க. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிற ரோடு இது. அண்ட் மேட்டர் என்ன தெரியுமா, இந்த ரோடுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த ரோடை கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கோம், காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ இந்த ரோடோட எண்டு டு எண்ட் நம்ம வந்து பைக்கில் போயிருக்கோம். அதுவும் இதே பைக் 390 அட்வென்ச்சர்லேயே போயிருக்கோங்க, வேறு லெவலில். ஸோ அதனால் இந்த ஹைவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், மற்ற ஹைவே கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த ஹைவேவோடவே வந்து நம்ம எண்ட் டு எண்டு ஒரு இந்தியாவோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போயிருக்கோம், வேறு லெவலாக. அந்த வீடியோலாம் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குங்க, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், வெயில் அடிக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை வருது, அப்புறம் வெயில் அடிக்குது, அப்புறம் மழை வருது, அப்புறம் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வந்துன்னு போயின்ட்டுருக்குங்க. நம்ம இப்போ கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கோம், வந்துட்டோம் கிருஷ்ணகிரி, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். அண்ட் பெங்களூர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டருங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிட வேண்டியதான். I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll keep. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இப்படின்னு பண்ணி கர்நாடகா உள்ள பெங்களூர் உள்ள என்டர் ஆகிட்டோங்க. டைம் வந்து 3 ஆகுது. நிறுத்தவே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சொல்கிற மாதிரி எதுவும் வரல, நான்வெஜ் சாப்பிடணுன்னு மனசு சொல்லுது. மோஸ்ட்லி வெஜிடேரியன் ஹோட்டலாக இருக்கா, அதனால் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டானா வீட்டில் ஒன்றும் இருக்காது, என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா இல்லை எங்கேயா சாப்பிட்லாமான்னு இன்னும் புரியல. இப்போயும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். பார்க்கலாம், வழியில் தான் கிடச்சா ஓகே, இல்லை வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தாபுராவில் இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 38 கிலோமீட்டர்.
அண்ட் டைம் வந்து 2:56 ஆகுது. ஸோ நான் ஸ்டாப்பாக போனால் 4 மணிக்குள்ளே போயிடலாம் கண்டிப்பாக. நம்ம போட்ட பிளானே தான். கூகுள் மேப்ஸே 4:05க்கு போய் சேர்ந்துருவேன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஓட்டு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமாங்க நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கேன்? 375. அப்போ 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும். அண்ட் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 931 கிலோமீட்டர் ஓட்டுறது வரைக்கும். இன்னும் ஒரு 37 அப்படின்னா கூட 970 கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் சொல்லலாம் 3 நாளில். இவர் வந்து டிடிஎஃப் வாசனோட ஃபேனு. நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. தமிழ் தான். தமிழ். நான் தமிழ் தான். ஓகே ஓகே ஓகே. ஆனால் எனக்கு வ்ளாகர்ஸ்னால் பிடிக்கும். அதுலேயும் வந்து ட்ராவலிங் வ்ளாகர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே 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 ஓகே. நான் தமிழ் தான். நானும் தமிழில் தான் வ்ளாக் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம். ஓகே. உங்கள் சேனல்னா? சேனல் பேர் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். தமிழ் பைக்கர் பட்டின்னு. தமிழ் பைக்கர் பட்டியா? இங்கே இருக்கா? இது இருக்கு பாருங்கள். வீட்டுக்கு தான் கிளம்பிருக்கீங்களா? ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். எது புரியல? ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். இப்போ ட்ரிப்பு போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், முடிஞ்சு. ஓகே, நம்மளோட ஒரு புது சப்ஸ்கிரைபர் இவர். இப்போ அந்த சண்டேன்றனால நான் வந்து ஃப்ரைடே போனேன், ட்ரிப்பு முடிச்சுட்டேன், இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம். வருவீங்க ஓடின்னு தான் இருக்கு. சரி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் 24 கிலோமீட்டர் தாங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கிடையாது. வீட்டுக்கு தான் போகிறேன். எங்கே லஞ்ச் சாப்பிட்டா சாப்பிடுவேன், இல்லைனா வீட்டுக்கே போயிடுவேன். ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஓகே, ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கிறேன். until then signing off, உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி. See you guys.